சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா 70% ஹோட்டல்ஸ் மண்டபம்னு எல்லா இடத்துலயும் கேட்டுட்டேன். எங்கேயும் இல்லைன்னு அக்கா சொல்றாங்க. ஒருவேளை அவங்க ஊருக்கு கூட்டு போயிருப்பாங்களோ இந்த பொம்பளை ஊருக்கு. அங்க கூட்டிக்கு போயிருக்க மாட்டாங்க. ஜனனி அப்பா அவங்க அண்ணனா தம்பியா? அவர் ஏதோ ஊர் விட்டு ஊர் வந்து கல்யாணம் பண்ணதுக்கே மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு இந்த இத்தனை வருஷம் கழிச்சு வந்து கூப்பாடு வீட்டுக்கு இருந்தாலே இப்படி ஒரு கல்யாணத்தை எல்லாம் அவங்க ஊர்லயே கொண்டு வச்சு பண்ண மாட்டாங்க. நல்லாவே மானத்துக்கு பயப்படுவான். இதுக்கு இந்த வெட்டி கௌரவத்துக்காவது பயந்துக்கிட்டு இந்த மாதிரி தருதலை தரத்தை தான் பண்ணிக்க தெரியுங்க. கண்டிப்பா ஊருக்கு போக மாட்டாங்க. அது அவங்க கௌரவ பிரச்சனை. அங்க போய் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. வேற எங்கிட்டாச்சும் தான் போவாங்க. சரிக்கா, வாங்க போய் நேர்ல பார்க்கலாம். சரி வாங்க போ. ஐயோ என்னாச்சு? என்னக்கா உடம்பெல்லாம் கதகதன்னு இருக்கு? கோவிலே சொன்னல கதகதன்னு இருக்கே. இல்ல போலாம். இருங்க பொறுங்க சரி இருங்க. உங்களுக்கு முடியல இருங்க. அக்கா கொண்டா என்னங்க தண்ணி குடிங்க. ஜனனி பக்கத்துல எங்கயா டாக்டர் இருக்காரா பாப்போமா? சரிக்கா. மாத்திரையை போட்டு போலாம். சரி இருங்க ஒரு 2 நிமிஷம் இருங்களேன். நிமிஷம் இருங்க. பக்கத்துல ஏதாவது மாத்திரை வாங்கிட்டு வரலாம். சரிக்கா இருங்க. அக்கா பாத்துக்கோங்க, அதை வாங்கிட்டு வரோம். ஏய் எல்லாருமாவே போய்த்தா என்ன? இல்லக்கா அது கார்ல உட்காந்துக்கிட்டு ஏசி கார் வேற ஒமட்டும். இந்த பக்கத்துல தானே மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறோம். மாத்திரை போட்டு கிளம்புனா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. சரி ரொம்ப தொலைவு போயிடாதீங்க. எதுவும் இல்லைன்னா சட்டுன்னு வந்துருங்க. இல்ல அக்கா நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துடுறேன். சரி நீங்க பாத்துக்கோங்கக்கா. இப்ப எதுக்கு ரேணு போறாங்க? இருங்க ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போவோம். தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களா? உடம்பு காயுது. ஐயா காய்ச்சல் அடிக்குதே. படுக்கிறீங்களாக்கா? டென்ஷன் தான் உங்களுக்கு, வேற எதுவும் இல்லை. தர்ஷினி ஏய் என்னடி, நான் சொல்லிட்டு தானே போனேன். நானே சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். நீனும் புடவை மாத்தலையா? என்ன பாக்குற? மாத்திட்டு வா போலாம். இங்க பாரு, எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் உன்னை பாக்குறப்போ உன் மைண்ட் கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அப்பான்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்த. ஆனா இப்ப நீ ஓகேவா தான் இருக்கிற மாதிரி தோணுது. மைண்ட் லெவல்ல உனக்கு இருந்த ப்ராப்ளம் கிளியர் ஆன மாதிரி தான் இருக்கு. பட் இப்பவும் நீ இப்படியே இருக்கேன்னா என்ன பாரு, உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா? ஏய் நீ உங்க அப்பா கிட்ட ஓபனா பேச வேண்டியதானே தர்ஷினி? உங்க அம்மா உனக்காக ஃபைட் பண்றாங்க. ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல கூட இந்த ஏஜ்ல கல்யாணம்னு பேசுறது கம்ப்ளீட் நான்சென்ஸ் தான். நீ ஏன் இப்படி பேசாம இருக்க? சி தர்ஷினி, நான் உன்னை விட பெரியவதான். ஆனா இப்போ என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு யாராவது கேட்டா ஒரே அடி அடிச்சு துரத்தி விட்டுருவேன். அஃப்கோர்ஸ் எனக்கு என் அம்மானா பயம்தான். ஆனா ஏதாவது ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சு நான் எஸ்கேப் ஆயிருவேன். உண்மையை சொல்லவா, இவங்களெல்லாம் ஏமாத்ததான் இப்படிலாம் ட்ரெஸ் போடுறேனே. வெளியில போனா கம்ப்ளீட் மாடர்ன். உண்மையை சொல்லி அடி வாங்குறத விட ஏமாத்தி என்ஜாய் பண்ணலாம். இதுதான் ஏன் பாலிசி. இத பாரு, நான் இப்படி அடக்க ஒடக்கமா பேசி சிரிக்கிறது எல்லாமே அவங்களுக்காக தான். எல்லாம் ஆக்டிங் தான். இப்ப கூட பாரு, சித்தார்த் எஸ்கேப் ஆகணும்னு பார்த்தா துரத்தி பிடிச்சு லாக் பண்ணிட்டாங்க. இதுதான் எங்க அம்மா. அவங்களை எதிர்த்தெல்லாம் பேசவே முடியாது. ஏமாத்திட்டு போய்கிட்டே இருக்கணும். சரி ஓகே, என்ன விடு. இப்போ நீ சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகேவா நாட் ஓகேவா? இத பாரு, நீ நாட் ஓகேன்னு சொன்னா
இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இங்க பாரு, நீ போனதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை உல்டா பண்ணி நானும் எஸ்கேப் ஆயிருவேன். இங்க பாரு, அத பத்திலாம் நீ கவலைப்படாத. உன் லைஃப பத்தி மட்டும் யோசிச்சு சொல்லு. உனக்கு இந்த கல்யாணம் ஓகேவா இல்ல நாட் ஓகேவா? எனக்கு ஓகே தான். அடிப்பாவி, ஷாரா? அவ்வளவுதான், உன் லைஃப் உன் இஷ்டம். சரி, எழுந்திருச்சு புடவைய கட்டு. தர்ஷினி, எழுந்திரிப்பா. மாப்பிள, எங்கடா போறோம்? பழனி அடிவாரத்தில் பிச்சை எடுக்க. என்னடா சொல்ற? பின்ன என்னடா லூஸ் மாதிரி கேள்வி கேட்குற? நம்ம டீல் பேசிட்டு இருந்தப்ப அவனுக்கு போன் வந்துச்சுல்ல, குடுன்னு ஓடிட்டான்வல்ல. யார் பண்ணா? அந்த குணசேகரன் போன் பண்ணா. அந்த சித்தார்த்தம் பேரை தூக்கிட்டு வா, சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லியிருப்பான். இவனுக்கு பின்னாடியே ஓடிட்டானுவ. கல்யாணமா? இந்த ஷார்ட் கேப்ல எப்படி மாப்பிள கல்யாணம் பண்ண முடியும்? டேய், அந்த குணசேகரன் பேருக்கு தான்டா பெரிய மனுஷன். ஆனா புத்தி சரியான விஷ புத்தி. அவன் ஷார்ட் கேப்ல கல்யாணம், காது குத்துக்காரு மாதிரி எல்லாத்தையும் பண்ணி தொலைப்பான்டா. அவனை பத்தி எனக்கு தெரியும். என் கல்யாணத்தை எப்படி நடத்தினா தெரியுமா? ஒரு ஷார்ட் கேப்ல நடு தெருவில் வச்சு நடத்தி முடிச்சிட்டான்டா. இப்ப பணக்கார பைய வர மாட்டிருக்கான். அப்படியே அமுக்கணும்னு பார்ப்பான். ஆனா மொத்த கூட்டத்தையும் நான் அமுக்கிறேன்டா. எப்படா அமுக்க முடியும்? இத்தனை நாள் சித்தார்த்து நம்ம கையில இருந்தான், நம்ம சொல்றதெல்லாம் கேட்டாங்க. இப்போதான் நம்ம கையில எந்த ஹோல்டும் இல்லையே. ஏன் இல்ல? என்கிட்ட எல்லா ஹோல்டும் இருக்குடா. அந்த அப்பத்தா கலவி கார் பிளாஸ்ட்ல இருந்து இந்த சாகச கல்யாணம் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் புட்டு வச்சான்னு வச்சுக்கோயேன். கூண்டோட இவனை ஜெயில களிதான் திங்கணும். கரிகாலம் ஒரு ரைடு போவான், அப்ப தெரியும் எல்லா ஹோல்டும் கோல்டும். என்கிட்ட எவனும் தப்பிக்க முடியாதா? நம்மள என்ன சொம்ப நினைச்சாங்களே குழந்தை? ஐயா ஐயோ மாமி, அம்மா எழுந்திரிங்கம்மா. நீங்க வேற எழுந்திரிங்க. கடக்காரா? என்னடா இது? தொடாம எப்படி மாமி தூக்குறது? மாமி எந்திரிங்க. எங்களுக்கு இருக்க பிரச்சனையில நீங்க வேற எந்திரிங்க. இடிச்சு தள்ளிட்டு கிண்டல் பண்றியா? யார் முகத்துல முழிச்சனோ தெரியல. அந்த மனுஷனை கட்டிட்டு படாத பாடுபடுறேன். இதுல காத்தால இருந்து டென்ஷன் மேல டென்ஷன். எல்லாருக்கும் டென்ஷன் தான் மாமி. உங்க வாழ்க்கையில கல்யாணம் ஆனதுனால டென்ஷன், என் வாழ்க்கையில கல்யாணம் ஆகாததுனால டென்ஷன். முதல்ல எந்திங்க. பைய விடுறா. இனிமே உனக்கு கல்யாணம் மறந்து டவுட் தாண்டா. பார்த்தாலே அசமஞ்ச மாதிரி தெரியுறேன். இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் வெரி ஸ்மார்ட். பணக்கட்டு இருந்தாதான் கால் கட்டுன்னு ரொம்ப தெளிவா இருக்கா. எல்லாரும் என்ன மாதிரி மாட்டிட்டு அவஸ்தைப்படுவாளா?